Because in God's kingdom, who is the greatest? தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவன் யார்? So there are so many of us sitting here. இங்கே நாம் அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். You ask, who is the greatest person here? இங்கே இருப்பதிலே யார் பெரிய நபர்? Some of you who are foolish may say Brother Zach. புத்தியீனமா இருக்கிற உங்களிலே ஒரு சிலர் சகோதரர் ஜாக் தான் பெரியவர் என்று சொல்லலாம். It's not true. அது உண்மை அல்ல. If Jesus were here, இயேசு இங்கே இருப்பாரானால், say, Lord Jesus, tell her who is the greatest here. ஆண்டவராகிய இயேசுவே இங்கே இருக்கிறவர்களே மிகப்பெரியவர் யார் என்று கேட்டால், He'll take one of these smallest children, not even these children, smaller than that, some small 1-year-old or something. அவர் சிறு பிள்ளைகளை பொறுக்கி எடுப்பார். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இல்லை, ஒரு வயது நிரம்பிய பையன் யாராவது இருக்கிறானா அவரை தூக்கி எடுப்பார். This is the greatest. அந்த குழந்தையை தூக்கி God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் இவன் தான் பெரியவன் என்று சொல்வார். Who can understand that? இதை யார் விளங்கிக் கொள்ள முடியும்? What can we learn from that? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Do you know that verse in Matthew Gospel chapter 18? இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம். They asked him a question in verse 1, who is the greatest in the kingdom of heaven? பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்ற ஒரு கேள்வியை மத்தேயு 18:1 கேட்கிறார்கள். And Jesus called a child to himself. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்தார். Maybe 1 or 2 years old. அந்த குழந்தைக்கு 1 அல்லது 2 வயது இருக்கும். Put that child there. அந்த குழந்தையை அங்கே நிற்க வைத்தார். Verse 4, whoever can humble himself like this child is the greatest in the kingdom of heaven. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்கிறார். Read carefully. கவனமாய் வாசியுங்கள். He didn't say you got to be 1 year old to be greatest in the kingdom of heaven. நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பதற்கு ஒரு வயது குழந்தையாய் மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. Be 50 years old and be great in the kingdom of heaven. நீங்கள் 50 வயது நிரம்பியவராய் இருக்க முடியும், அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவராயும் இருக்க முடியும். Even a woman, ஒரு ஸ்திரீயும் கூட, you can be the greatest in the kingdom of heaven. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவராய் இருக்க முடியும். But you have to humble yourself like this child. ஆனால் இந்த குழந்தையை போல நீங்கள் உங்களை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். So it's not a question of age. ஆகவே வயது என்கிற கேள்வி அல்ல. Not 1 year, 20, 30, not those things. ஒரு வயதா 20 30 என்பது காரணம் அல்ல, கேள்வி அல்ல. Humility. தாழ்மை. Humility. தாழ்மை. Remember, my brothers and sisters, நறுமையான சகோதர சகோதரிகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். the greatest thing in God's kingdom is humility. தேவனுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குமானால் அதுதான் தாழ்மை. I often say this. அடிக்கடி நான் சொல்லுவேன், There are 3 secrets of the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 3 ரகசியங்கள் உண்டு. You know what they are? அவைகள் என்னென்ன தெரியுமா? Number 1, ஒன்றாவது ரகசியம் humility. தாழ்மை. Number 2, இரண்டாவது ரகசியம் humility. தாழ்மை. Number 3, மூன்றாவது ரகசியம் what is it? என்ன நீங்கள் சொல்லுங்கள். தாழ்மை. You know it. உங்களுக்கு தெரிகிறது. You learn these 3 secrets of the Christian life, you'll have a wonderful Christian. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் இந்த 3 ரகசியங்களை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும். What Jesus said. இதுதான் இயேசு சொன்னார். How much humility do you have? எந்த அளவு உங்களுக்கு தாழ்மை இருக்கிறது? How much can you respect others as more important than yourself? உங்களை காட்டிலும் மற்றவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியமானவர்களாக மதிக்க முடிகிறது? Not more spiritual. உங்களை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று என்ன வேண்டாம். You may be the most spiritual person in your church. உங்களுடைய சபையிலே நீங்கள் தான் மிகுந்த ஆவிக்குரியவராக இருக்கலாம். You cannot esteem, that person is more spiritual. என்னை காட்டிலும் அவர் மிகுந்த ஆவிக்குரியவர் என்று சொல்லி எண்ண முடியாது. Who was the humblest man who walked on this earth? இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களிலே மிகவும் தாழ்மையான மனிதர் யார் தெரியுமா? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. But he did not look at Peter and say, "Oh Peter, you are more spiritual than me." அவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே என்னை காட்டிலும் நீர் அதிக ஆவிக்குரியவர் என்று சொல்லவில்லை. Judas Iscariot, you are more spiritual than me. அல்லது யூதாஸ் காரியத்தை பார்த்து என்னை காட்டிலும் நீ அதிக ஆவிக்குரியவர் என்று சொல்லவில்லை. That is a false humility. அது பொய்யான தாழ்மை. Some people act like that. சில பேர் அப்படி நடிக்கிறார்கள். I am not so spiritual, you are more spiritual. நான் ஒன்னும் அவ்வளவு ஆவிக்குரியவன் இல்லை பிரதர், நீங்க தான் ஆவிக்குரியவர். Hypocrisy. அது மாய்மாலம். Jesus doesn't say treat other people as more spiritual than yourself. உங்களை காட்டிலும் மற்றவர்களை அதிக ஆவிக்குரியவர்களாக எண்ணுங்கள் என்று சொல்லவில்லை இயேசு. Read the Bible carefully. வேதத்தை கவனமாய் வாசியுங்கள். Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். In this English it is very clear. ஆங்கிலத்தில் அது மிகவும் தெளிவாய் இருக்கிறது. It's not so clear in other translations. மற்ற மொழிபெயர்ப்புகளில் அவ்வளவு தெளிவாக இல்லை. Philippians 2 பிலிப்பியர் 2 verse 3. 3ஆம் வசனம். Last part. கடைசி பகுதி. You must regard one another as more important than yourself. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். That's not more spiritual. மேன்மையானவர்கள் சொன்னால் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று அர்த்தம் அல்ல. No, how can I esteem other people as more spiritual when they are not more spiritual? மற்றவர்கள் ஆவிக்குரிய அதிக ஆவிக்குரியவர்கள் இல்லாதிருக்கும் பொழுது ஆவிக்குரியவர்கள் தான் என்று சொல்லி எப்படி நான் கருத முடியும்? What is humility? தாழ்மை என்றால் என்ன? Supposing I tell a small child,
சின்ன குழந்தையை பார்த்து சொல்லுகிறேன், You are taller than me. இந்த குழந்தையை பார்த்து என்னை விட உயரமானவன். That's a lie. அது ஒரு பொய். He's not taller than me. அவன் என்னை காட்டிலும் உயரமானவன் அல்ல. So small. அவன் சின்னவனா இருக்கிறான். So don't have false humility. ஆகவே பொய்யான தாழ்மையை கொண்டிருக்க வேண்டாம். You are more spiritual than me. என்னை காட்டிலும் நீங்க தான் ரொம்ப ஆவிக்குரியவங்க. Don't go around telling all that to other people. நான் இதெல்லாம் மற்றவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டு சுற்றுவதில்லை. But I want to have an attitude that other people are more important than me. ஆனால் மற்றவர்கள் என்னை காட்டிலும் முக்கியமானவர்கள் என்றதான ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். That means I must be willing to serve them. அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். In every area we must try to serve others. ஒவ்வொரு பகுதியிலேயும் நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். We must never expect that everybody must be my servant. எல்லாரும் என்னுடைய வேலைக்காரனா இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறு. And if somebody serves us, we must be willing to serve them also. நான் யாராவது நமக்கு பணிவிடை செய்தால் நாம் அவருக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். There are different brothers in CFC who come to help me in some way sometimes. சில சமயத்திலே சில விதங்களிலே எனக்கு உதவி செய்யும்படியாக சிஎஃப்சி சபையிலே பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். Then I say I will help you also. நான் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன், உங்களுக்கும் நான் உதவி செய்கிறேன். You are my servant, I am also your servant. நீங்கள் எனக்கு வேலைக்காரன் என்று சொன்னால் நானும் உங்களுக்கு வேலைக்காரன். You do one thing for me, I'll do two things for you. நீங்கள் எனக்கு ஒரு காரியம் செய்தால் உங்களுக்கு நான் ரெண்டு காரியம் செய்கிறேன். See, that must be our attitude. இதுதான் உங்களுடைய மனப்பான்மையா இருக்க வேண்டும். So greatness in God's kingdom is humility. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியது என்று சொன்னால் அதுதான் தாழ்மை. It's not Bible knowledge. வேத அறிவு அல்ல. Jesus took that 2-year-old child. அந்த 2 வயது குழந்தை இயேசு எடுத்த பொழுது What Bible knowledge he had? அந்த குழந்தைக்கு எவ்வளவு வேத அறிவு இருக்கிறது? He does not even know ABC. ஏபிசியே தெரியவில்லை. He does not know how much 2 + 2 is. 2 கூட்டல் 2 எவ்வளவு தெரியாது. But he is the greatest in God's kingdom. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவன். That is the most important thing. இதுதான் மிக முக்கியமான காரியம். Not even greatness in the church. சபையிலே பெரிய ஆள் என்பது கூட இல்லை. A lot of people who get a name in the church, they are not great in God's kingdom. சபையிலே அநேகர் நான் சபையிலே பெரியவன் என்ற பெயரை வாங்குகிறார்கள். அவள் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்கள் அல்ல. Just because a person is an elder in the church does not mean he is great in God's kingdom. ஒரு மனிதன் சபையிலே மூப்பரா இருக்கிறபடினாலே தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவன் என்ற அர்த்தம் அல்ல. Oh my brothers and sisters, I wish all of you will be great in God's kingdom. அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். And all of you can become great in God's kingdom. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்களாக முடியும். You pursue after humility. தாழ்மையை நீங்கள் நாடுவீர்களானால். If you think you're already humble, ஏற்கனவே நான் தாழ்மையாக இருக்கிறேன் எண்ணினால், then I'll give you a verse. உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். Zephaniah chapter 2. செப்பனியா 2ஆம் அதிகாரம். This is a verse written especially for humble people. இந்த வசனம் குறிப்பாக தாழ்மையானவர்களுக்கு என்று எழுதப்பட்ட வார்த்தை. Zephaniah. செப்பனியா. You know where Zephaniah is? செப்பனியா புத்தகம் எங்கே இருக்கிறது தெரியுமா? Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 1088ஆம் பக்கம். Chapter 2. 2ஆம் அதிகாரம். Remember, you're going to meet Zephaniah in heaven. He'll ask you whether you read his book. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், செப்பனியாவை பரலோகத்திலே பார்க்க போகிறீர்கள். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். He'll ask you, did you read my book? என்னுடைய புத்தகத்தை வாசித்தீர்களா என்று கேட்க போகிறார். Please read it today so that you can tell him. ஆகவே நான் வாசித்தேன் என்று நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும். ஆகவே இன்றைக்கு வாசியுங்கள். It will take you only 10 minutes to read his book. அவருடைய புத்தகத்தை வாசிப்பதற்கு எடுக்கக்கூடிய நேரம் 10 நிமிடம் தான். Here is a wonderful verse. அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. It is written especially for humble people. குறிப்பாக தாழ்மையானவர்களுக்கு மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. Do you feel you are a very humble brother or sister? நீங்கள் மிகவும் நான் தாழ்மையானவன், தாழ்மையான சகோதரன், தாழ்மையான சகோதரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? There is a word for you. உங்களுக்கு என்று ஒரு வார்த்தை. Verse 3. 3ஆம் வசனம். Chapter 2 verse 3. 1087ஆம் பக்கம் செப்பனியா 2:3. Seek the Lord, all you humble of the earth. தேவனை தேடுங்கள், மனத்தாழ்மையா இருக்கிறவர்களே எல்லாரும் தேவனை தேடுங்கள். And what should you seek for? எதை தேட வேண்டும்? Verse 3, middle. 3ஆம் வசனத்தின் நடுவில் இருக்கிறது. Seek for more humility. அதிக மனத்தாழ்மையை தேடுங்கள். Is it like that in Tamil? Simply மனத்தாழ்மையை தேடுங்கள். Okay, seek humility. மனத்தாழ்மையை தேடுங்கள். You are already humble. ஏற்கனவே நீங்கள் தாழ்மையா இருக்கிறீர்கள். Because the word is seek the Lord, you humble of the earth. தாழ்மையா இருக்கிறவர்களே தேவனை தேடுங்கள் என்று பார்க்கிறோம். What should you seek for? எதை நீங்கள் தேட வேண்டும்? Humility. சிறுமையானவர்களே தாழ்மையை தேடுங்கள். Sirma means humble? Yeah, in some sense. Okay. Anyway, in English it says if you are humble, you seek for more humility. தமிழிலே சிறுமை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் தாழ்மையா இருக்கிறவர்களே அதிக மனத்தாழ்மையை தேடுங்கள். That means if you think you are humble, good. Seek for more humility.
நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று எண்ணினால் நல்லதுதான், ஆனால் அதிக தாழ்மையை நாடுங்கள். That is like the rich person is seeking for more money. அது எப்படி இருக்கிறது என்றால், பணக்காரன் இன்னும் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது தேடுகிறான். Always people in the world are seeking for more in that field. எப்பொழுதுமே இந்த உலகத்திலே பார்த்தால் எந்த ஒரு பகுதியில் இருக்கிறார்களோ அந்த பகுதியிலே அவர்கள் இன்னுமாய் மேன்மையடைய முடியாய் நாடுகிறார்கள். Person becomes MLA, he is not happy, he wants to become minister. எம்எல்ஏ ஆகிவிட்டால் எப்படியாவது அமைச்சராக வேண்டும். If he becomes minister, he wants to be chief minister. அமைச்சராகிவிட்டால் எப்படியாவது முதல் மந்திரி ஆக வேண்டும். If we become chief minister, I want to become prime minister. அப்படியே முதல் மந்திரி ஆகிவிட்டால் எப்படியாவது பிரதம மந்திரி ஆக வேண்டும். You've seen that all around us. நம்மை சுற்றிலும் இப்படி எல்லாம் பார்க்கிறோம். That is all. And so what about a humble person in the church? What is he going to seek for? ஆகவே சபையிலே தாழ்மையா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் எதை தேட போகிறார்? He's going to seek for more humility. அதிக தாழ்மையை தேட போகிறார். Because those are the people great. அவர்கள் தான் பெரியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே. So I want to ask you, நான் உங்களை கேட்கிறேன், are you seeking for more humility in your life? உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான தாழ்மையை Are you தேடுகிறீர்களா? seeking to consider others as more important than yourself? உங்களை காட்டிலும் மற்றவர்களை அதிக முக்கியமானவர்களா எண்ணுகிறீர்களா? That is the way for fellowship. இதுதான் ஐக்கியத்தினுடைய வழி. You know why people can't have fellowship? ஏன் மக்களுக்கு ஐக்கியப்பட முடியவில்லை தெரியுமா? Why husband and wife can't have fellowship? ஏன் கணவனுக்கும் மனைவிக்கும் ஐக்கியம் பண்ண முடியவில்லை? Husband thinks, I'm the big man, the wife is below me. நான் பெரிய ஆள், மனைவி எனக்கு கீழானவள் என்று கணவன் எண்ணுகிறார். Wife thinks, who does this man think he is? I am also big. இவன் பெரிய ஆள் என்று நினைக்கிறான், நான் தான் பெரியவன் என்று மனைவி எண்ணுகிறாள். Then they can't have fellowship. அப்படியானால் இருவரும் ஐக்கியம் கொள்ள முடியாது. Two big people can never have fellowship. ரெண்டு பெரிய மக்களுக்கு ஐக்கியம் கொள்ளவே முடியாது. Two humble people can easily have fellowship. ஆனால் இரண்டு தாழ்மையான மக்கள் எளிதாக ஐக்கியம் கொள்ள முடியும். Same way in the church. அவர்கள் சபையிலே, In the church also same problem. சபையிலேயும் கூட இதே பிரச்சனை தான். Two brothers can't have fellowship. இரண்டு சகோதரர்களுக்குள்ள ஐக்கியம் பண்ண முடியவில்லை. Each person thinks I am important. ஒவ்வொருவரும் நான் தான் முக்கியம் என்று எண்ணுகிறார்கள். This is a big problem. இது பெரிய பிரச்சனை. And all you can hear hundreds of sermons, you can still have that problem. நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க முடியும். Okay, let me ask you a question. நான் இப்பொழுது உங்களை கேள்வி கேட்கிறேன். Do you remember the last supper that Jesus had with his disciples? இயேசு தம்முடைய சிஷ்யர்களோடு கூட கடைசி ராபோஜனம் செய்தாரே, ஞாபகம் இருக்கிறதா? Just before he went to the cross. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக. And all those 12 disciples were talking among themselves. அந்த 12 சிஷ்யர்களும் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். Do you know what they were discussing? எதை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தார்கள், உரையாடிக் கொண்டிருந்தார்கள்? Who can tell me? யார் சொல்ல முடியும்? Who is the greatest? யார் பெரியவன்? Peter says, I am the greatest. பேதுரு சொல்றார், நான் தான் பெரியவன். He says, no, you're not the greatest. யோவான், நீ இல்ல, நான் தான் பெரியவன் என்று சொல்கிறார். James sitting next to him, who do you think you are? Both of you are not great. I am the great one. யாக்கோபு இருந்துன்னா, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் தான் பெரியவன். And Andrew says, none of you. I only came to the Lord before you fellows. I am. நீங்களாம் வருவதற்கு முன்னாடி நான் ஆண்டவரிடத்திலே வந்தவன், நான் தான் பெரியவன் என்று அந்திரேயா சொல்கிறார். And like that they went around the 12. அப்படியே 12 பேரும் தங்கள் கருத்தை சொல்கிறார்கள். All are great people. எல்லாரும் பெரியவர்கள் தான். Only small person there was Jesus Christ. அங்க இருக்கக்கூடிய சிறியவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். So this went around the circle, everybody saying, I am great, great, great. ஆகவே அந்த வட்டத்திலே ஒவ்வொருவரும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். Finally came to Jesus. இப்பொழுது இயேசு கிட்ட வந்த பிறகு He says, I am not great. நான் பெரியவன் அல்ல என்று சொல்கிறார். Take the basin and I'll wash all your feet. ஆகவே நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் எல்லார் காலையும் கழுவுகிறேன் என்று சொல்லி கழுவ ஆரம்பித்து விட்டார். Why he did that? ஏன் அவர் செய்தார் தெரியுமா? Because he did not feel he is great. அவர் தான் பெரியவன் என்பதை உணரவில்லை. And Jesus said, இயேசு சொன்னார், I am your Lord. நான் உங்களுடைய ஆண்டவர், I am your master. உங்களுடைய எஜமான். And you see what I did for you. நான் உங்களுக்காக செய்ததை பார்த்தீர்கள். You must also wash one another's feet. நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். You must humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டும். Then you will be great in God's kingdom. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர்களாய் இருப்பீர்கள். And you will have tremendous grace in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய கிருபை காணப்படும்.